இல்லை வேறு வேறு சாதியில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரிதான் நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து உன்னுடைய ஜாதி உனக்கு உயர்ந்தது, என்னுடைய ஜாதி எனக்கு உயர்ந்தது. திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் ஜாதி கலவரத்தை தூண்டுறதே அவங்க தான். நீ வேற ஆளு நான் வேற ஆளு, நம்ம எல்லா பேரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எல்லாத்தையும் கொண்டுடுவானுவோம். எதிர்ப்பு தெரிவித்து அவங்க லைஃபே வீணாக்கிக்கிறாங்க. லவ் மேரேஜ் பண்ணுறவங்க எத்தனை வருஷம் நல்லா இருப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். காதல் திருமணங்களை வேறு வேறு சாதியில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணாம்னு நினைக்கிறீங்களா? அது பண்ணிக்கலாம் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. ஏன்னா அவங்க மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். லவ் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க லைஃபே வீணாக்கிக்கிறாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை. சாதி ஆணவ கொலைகளுக்கு அகென்ஸ்டாக தடுக்கணும்னு சொல்லிட்டு தனி சட்டம் கொண்டு வரணும்னு எல்லா கட்சியிலும் கேட்குறாங்க. இப்போ இந்த கட்சியில் இந்த ஆட்சியில் இன்னும் கொண்டு வரல. ஸோ அதை பற்றி இவங்க கொண்டு வர மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து அடிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறதா இவங்க வேலையை. திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் ஜாதி கலவரத்தை தூண்டுறதே அவங்க தான். புரியுதுங்களா? ஏடிஎம்கில் இந்த ஆணவ கொலைலாம் அதிகம் நடந்ததில்லை. இவங்க ஆட்சியில் நடக்கும். ஏன்னா கிளைப்புறது இவங்க தான், வெட்டுறது இவங்க தான். ஏன்னா அவங்க பண்ணுற ஊழலை தடுக்கிறதுக்காக இதை ஒரு மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு இதை பெரிய விஷயமாக்கிட்டு அவங்க பண்ணுற ஊழலை மறைக்கிறாங்க. இதுதான் உண்மை. இப்போ வந்து ரெண்டு சாதியில் வேறு வேறு சாதியில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சரிதான் நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து பெற்றவங்க சமூகத்தோடு எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. அது நல்ல விஷயங்கள். அதுமாரி பண்ணணும். அதுமாரி பண்ணால் தான் நல்லது. பெற்றவங்க ஏன்னா கஷ்டப்பட்டு 20 வருஷம் வளர்த்துருக்காங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணால் தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். அவங்க வயிற்றுச்சோட போனால் எப்படி நல்லா இருக்க முடியும்? சம்மதத்தோடு பண்ணலான்னு நினைக்கிறேன். சமூகத்தோட பண்ணலாம். பண்ணுறது நல்லது தான். சம்மதிக்கே இல்லைன்னா என்ன பண்ணுறது? சம்மதிக்கலைன்னா அது ஃபஸ்ட்டு அவங்க லவ் பண்ணுறவங்களே புரிஞ்சுக்கணும். ஏன்னா படித்தவங்க தான் அந்த தப்பு பண்ணுறாங்க. வீட்டில் பெற்றவங்க தான் ஃபஸ்ட்டு நமக்கு, அதுக்கப்புறம் துணை. அது இப்போ லவ் மேரேஜ் பண்ணுறவங்க எத்தனை வருஷம் நல்லா இருப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களே 4 வருஷம் 5 வருஷம் தான் நல்லா இருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. லவ் மேரேஜ்லாம் 2 வருஷம் 3 வருஷம் தான், அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால் பெற்றவங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணால் அவங்க நல்லது. அது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஜாதி விட்டு ஜாதி அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வீட்டில் உள்ளவங்க ஓகே சொன்னால் ஓகே, அதுமாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் கொலை பண்ணுறதுங்கிறது தப்பு தானே? பெற்றோர்கள் சைட்லேருந்து தானே இதை பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு உள்ள மனநிலை அப்போ என்ன இருக்கும்? அந்த ஒரு செகண்டில் பண்ணியிருப்பாங்க. அது பண்ண தப்பு. அவங்க அதை யோசிக்காமல் பண்ண தப்பு. அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது. அவங்க தனிப்பட்ட விருப்பம் தம்பி. இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நான் ஒரு கிறிஸ்டின் பண்ண போகிறேன்னு வச்சுக்கேன், கல்யாணம் பண்ணி என்னுடைய விருப்பம் அது. அதில் லாப நாட்டங்கள் நான் தானே எழுதிக்க போகிறேன். அதாவதுப்பா ஒருத்தவங்க வந்து உன்னுடைய ஜாதி உனக்கு உயர்ந்தது, என்னுடைய ஜாதி எனக்கு உயர்ந்தது, அதை வந்து வெறித்தனமாக காட்டக்கூடாதா? ஜாதிங்கிறது மனசுக்குள்ளே இருக்கணும். இப்போ ஒரு ஜாதியில் எடுத்தால் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான்ப்பா. இப்போ என்னுடைய ஜாதி வந்து நான் வெளியில் காட்ட மாட்டேன், ஆனால் மனசுக்குள்ளே இருக்கும் என்னுடைய இது வந்து. காதல் திருமணம் பண்ணலாமா வேறு வேறு சாதியில்? ரெண்டு வீட்லையும் ஒத்துக்கிட்டா பண்ணலாமே, தப்பு இல்லையா? வேட்டு சாதியில் பண்ணுறது வந்து தப்புன்னு நினைக்கிறீங்களா? லைக் அந்த மாதிரி அது அவங்கவுங்களோட அபிப்பிராயம். அதுக்கு வந்து நம்ம கருத்து சொல்ல முடியாது. வேறு வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பண்ணலாம். பொண்ணு மாப்பிள்ளை இருந்தால் போதுங்க, சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு. அவங்க சந்தோஷமாக இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அது வேறு கேஸ்ட்டு, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. பொண்ணு நானும் சந்தோஷமாக இருக்கோமா, அதுதான் வேணுமே. வந்து கேஸ்ட் வச்சு ஒன்றுமே பண்ண போகிறது இல்லைங்க. உண்மையாக சொல்ல போனால் நமக்கு வந்து லவ்ங்கிறது அதெல்லாம் வந்து ஆசைப்பட்டு பண்ணுறது தான். அவங்க சந்தோஷமாக இருக்கணுமா, அதை நினச்சி பார்க்கணும். எல்லாம் ஆணவ கொலை பண்ணுறது அதெல்லாம் வேஸ்ட்டு தாங்க, தவறு தான். சாதி ஆணவ கொலைகளுக்கு அகென்ஸ்டாக தனி சட்டம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? கொண்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா நிறையா பேர் முக்கால்வாசி வந்து நம்ம இருக்கிறதே ஜாதி பிரச்சனை. நீ வேற ஆளு நான் வேற ஆளு வெட்டிக்கிறதுலே இந்த இதில் இருக்குது. அதில் வாழ போகிறோம் இருக்க வரைக்கும் கொஞ்ச நாள் தான் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லபடியாக இருந்துட்டு போகிறோம். இப்போ வேறு வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? பண்ணலாம் ப்ரோ. அவங்களுக்கு மனசாட்சி வந்தால் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் ஒன்று தான். ஏன்னா இப்போ நாளைக்கு எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இன்னொரு ரத்தம் கொடுத்தா தான் நான் காப்பாற்ற முடியும். நான் காப்பாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது எனக்கு பிடிச்ச வரைக்கும் கொண்டு தான் ப்ரோ பண்ணலாம். சாதி ஆணவ கொலைகளுக்கு அகென்ஸ்டாக தனி சட்டம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்கல்ல. அவனுக்கு சட்டம் கொண்டு வந்தோன்னா எல்லா ஜாதியும் கொண்டு போட்டான்னா பிரச்சனையே கிடையாது. அவன் ஜாதிக்கு கொண்டு போகிறது, இவன் ஜாதிக்கு கொண்டு போகிறது, நம்ம எல்லா பேரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எல்லாத்தையும் கொண்டுடுவானுவோம். அது எடப்பாடி பண்ணு வர தனி சட்டம் கொண்டு வரும். அதெல்லாம் நாங்கள் வந்தால் செய்வோம். செய்வீங்க? தனி சட்டம் எங்கள் யார் எடப்பாடி தாங்க எல்லாம் செஞ்சார் 4 ஆண்டுகளாக. சரி, வேற்று ஜாதியில் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது என்ன நினைக்கிறீங்க? அவன் பிடிச்சிக்கிட்டானா ஏறிக்கு போகணும் தான். 2 பேர் பிடிச்சிருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ தான் வெகு பேர் அதுமாரி பண்ணிக்கிட்டானுல்ல.